ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய சாதத்தை தாளித்து நம்ம சாப்பிட போகிறோம். நிறைய பேர் பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சில பேர் கோல்டு கூட பிடிக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பழைய சாதத்தை தாளித்து சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேஸ்ட் ஆகிற ரைஸை நம்ம எப்படி தாளித்து சாப்பிட போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி நான் வீடியோஸாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி தான் எனக்கு பழைய சாதத்தை தாளித்து கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற ஒரு சாம்பார் ஒன்று தொட்டு சாப்பிடும்போது சொல்லவே முடியாது, செமையாக இருக்கும். நாங்களே அதை அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பழைய சாதத்தை தாளித்து எப்படி பண்ணலான்றதை நான் வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறவங்களும் அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பழைய சாதம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப குழையக்கூடாது, ரொம்பவும் வெறன்னு இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் தேவையான அளவுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி இவ்வளோ தான் இருந்துச்சு ரைஸ். ஸோ அந்த ரைஸை ஃபுல்லாக நான் தாளிக்க போகிறேன். ஸோ இந்த ரைஸை ஃபுல்லாக தண்ணியிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கையிலே நம்ம கையால் புழிஞ்சு நம்ம எடுத்துக்கணும். மேக்ஸிமம் சுத்தமாக தண்ணி இருக்கவே இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே நம்ம அழுத்தம் கொடுத்து ட்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதம் சில்னஸ் இருக்கிறதுனால நமக்கு சாப்பிட்டாலே எனக்கு கோல்ட் ஆகிடும். ஸோ அம்மா மேக்ஸிமம் பழைய சாதம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி புழிஞ்சி போட்டு தாளித்து கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு பழைய சாம்பார் ஒன்று இருக்கும், நேற்று வச்ச சாம்பார் அதில் இன்றைக்கி வச்ச சாம்பார் அந்த மாதிரி இருக்கும். அதோடு சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ரசித்து சாப்பிட்ட விஷயத்த உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. பார்த்தீங்கன்னா அதுவுமே கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும், நம்ம பழைய சாதம் கொடுக்கவே மாட்டோம், அவாய்ட் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸும் இந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுப்பேன், அவங்களும் லைக் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பழைய சாதத்தை இப்படியே பேசிக்கிட்டே நம்ம புழிஞ்சி எடுத்தாச்சு. சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பழைய சாதம் புளிகிறது மட்டும் தான் நமக்கு வேலை, அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கிட்ட. மேக்ஸிமம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேருங்க, பொரியதுக்கு முன்னாடி சேர்த்துடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது, கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். லைட்டாக கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்பவும் நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோ 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தான் மோஸ்ட் ஆஃப் நமக்கு இந்த தாளித்த சாதத்தை தேவைப்படும், வேறு எதுவும் நமக்கு தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே பழைய சாதத்தை தூக்கியே போட மாட்டீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கருவேப்பிலை அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே. தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம போடுற உப்பு பார்த்திங்கன்னா ரைஸு எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்து தான் மொத்தமாக இப்போயே போட்டுக்கிறோம். ரைஸு போட்டதுக்கப்புறம் போட முடியாது, ஸோ அதனால் இப்போயே நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதுதான் நம்ம காரத்துக்கு யூஸ் பண்ணுற மிளகாயே. காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போடுறதோட பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும். ஸோ வெங்காயத்தை வச்சு நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும், அந்த போட்டிருக்க பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுக்க பழைய சாதத்தை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி தயிர் சாதம் மாதிரியே இருக்கும், செமையாக இருக்கும். உங்களுக்கு செய்ய பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபுல்லாக அப்படியே கெட்டியாக கொலன்னு ஆகிடும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஃபுல்லாக கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம், அவ்வளோதான். ஃபுல்லாக கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் நேரம் கழித்து. மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரைஸ் எல்லாமே நமக்கு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். என்ன மாதிரி நீங்களும் இதே மாதிரி பழைய சாதம் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு மினி தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் இல்லை, அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நமக்கு ரைஸ் ஃபுல்லாக ஹீட் ஆகி நல்லா குழையணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு பண்ணுங்கள். பழைய சாதத்தை தூக்கி போடாமல் இன்றைக்கி நான் ரெசிபியாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தயிர் சாதம் மாதிரி இருக்கும். அது சூடாக சாப்பிடும்போது சொல்லவே முடியாது,
சூடாக இருக்கும்போது சாப்பிட்டுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இது ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாத ஒரு ரெசிபி இது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு பழைய சாதத்தை தாளித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா சளி பிடிக்காது. ஸோ அதனால் ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட. டக்குன்னு நம்ம சூடாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு ஏற்ற சாம்பார் ஒன்று கொடுப்பாங்க. அதை தொட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சொல்லவே முடியாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குமான்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.